வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டக்வால் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷனை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலம் ஒவ்வொரு மாதமும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. அந்த வகையில் ஜூன் மாதத்துக்கான மக்கள் குறைதீர்ப்பு முகாம் எப்போது நடைபெறுகிறது, இதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருப்போர் அவர்களுடைய ரேஷன் கார்டு சம்பந்தமான புகார்களை மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மூலம் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் ரேஷன் அட்டையில் உள்ள குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதேபோல் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களில் தரம் குறைவோ அல்லது ரேஷன் கடை ஊழியர்கள் மீது ஏதாவது புகார் இருப்பின் அதையும் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்கள் தீர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் பொது விநியோக திட்டம் சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள அலுவலகங்களில் வருகிற 14/6/2025 அன்று 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் மூலம் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல், அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜூன் மாதத்துக்குண்டான மக்கள் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம் 14/6/2025 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.